Hello guys, welcome back to another video. So weekend நான் இருக்கேன். So இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரைட் தான் போறோம். ஆல்ரெடி டைட்டில் தம்ப்நெயில்ல வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் தான் வச்சிருப்பேன். அதாவது நண்பன் கொடுத்த gift ஏதாவது சம்திங் ஏதாவது வச்சிருப்பேன். இந்த மனசு தான் கடவுள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேட்டர் என்னன்னா இன்னைக்கு ரெட் கலர் ஹுட்டி போட்டிருக்கனால எந்த வண்டி எடுக்க போறேன்னு தெரியும். ப்ளஸ் ஒன்று பேர் வைக்கலங்க, அதனால நான் வந்து பேர் சொல்ல முடியல. என்ன விஷயம்னா இங்க பாருங்க, ரைடிங் கிட்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இது வந்து ஆஸ்பிடா ரைடிங் பேண்ட். ஓகேவா? ஸோ இந்த ஆஸ்பிடா ரைடிங் பேண்ட்டு கொஞ்சம் கீஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருந்தாரு நம்ம ரைட் போகிறதுக்கு முன்னாடி. சரி, அதெல்லாம் வந்து ரைட் போய் ஆல்மோஸ்ட் ஒரு 3 மாதம் ஆச்சுல. ஸோ எல்லாம் அப்பயே ரிட்டர்ன் பண்ணாமல் வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு கீழே வாங்க ஒரு ஸ்பெஷலான விஷயம் காமிச்சு அப்படியே நான் மற்ற விஷயம் நான் மோட்டிவ் லாக்லாம் கண்டினியூ பண்ணுறேன். ப்ளஸ் சேனல் புதுசு நம்ம இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். ரெடியா 3, 2, 1 சரிதா? இதான் கைஸ், நம்ம டியூக் 390 பேர் வைக்கல. அப்புறம் நம்ம ஜோரோ ரெண்டு பேருமே ஒரே போர்வையில் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 100 BHP வருதா? இல்லை வரல, பட் ஸ்டில் பரவாயில்ல. 100 BHP அண்டர் 1 சிங்கிள் பெட்ஷீட். பெட் கவர் போடலாம், ஐ மீன் வண்டியோட கவர் போடலாம். ஆனால் வந்து நம்ம ஜோரோ வந்து செம்ம ஹீட் இருக்கும்ல, ஸோ போட்டால் ஆலைக்கு. அதனால வந்து இப்போதைக்கு எடுத்துகிட்டு வந்து விட்டுறதுனால பெட்ஷீட் மட்டும் போட்டு விட்ருக்கேன். பாருங்க, செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. சரி வாங்க அப்படியே நான் மோட்டிவ் லாகி வந்து கண்டினியூ பண்ணுறேன். நம்ம ஜோரோ மேட்ரு என்னென்னா, இப்போ தெருவில் வந்து வண்டி எடுத்தேன். ஓகேவா? ஸ்கூட்டி ஓட்டுற மாதிரியே தான் இந்த வண்டி தெரியாமல் ஓட்டிவிட்டேன். புசுன்னு இருதுங்க. ரொம்ப லைட் வெயிட்டில். இப்போ ஜோரோனா வெயிட்டாக இருக்கும். ஸோ பார்த்து ஓட்டுவேன். இது ரொம்ப லைட்டாக திருநாள் புசுன்னு ஏறுது பா. ஸோ அந்த அப்போ நம்மளுக்கு ஒன்றும் ஸ்ட்ரீட் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஆனால் சரியான கண்ட்ரோல் இருந்துச்சுங்க. ப்ளஸ் ரொம்பவே எனக்கும் தைரியம் தான். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து அப்போல ஆல்ஃபா டயர் போட்டிருக்கோம் இந்த வண்டியில். அதனால் கவலைப்படாது. இந்த இடத்துல இப்படி தான் டிராஃபிக் இருக்கும். இந்த டிராஃபிக் லைட்டாக முடிஞ்ச பிறகு அடிச்சு ஊற்றிடுவாங்க. இப்போ என்ன காண்டுனா அதுக்குள்ளே லோ ஃபியூல் காட்டுருச்சு. இவன் தான் நைட்டில் சுற்றிருந்தேன். இருங்க, மேக் வே நோர் வா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நிறையவே பிடிச்சிருக்கு. ஐயோ டிராஃபிக்கா! நான் தெரியாமல் இது கிராக்ஸ் போட்டிருக்கேன்னா, கிராக்ஸ் போட்டிருக்கேன். சூடு ஃபுல்லாக இறங்குது. வண்டியோட ஹீட் அப்படியே தருது. அது ஹீட்டிங் இஷ்யூலாம் சொல்லக்கூடாது. ஜென்ரலாக ஹையர் சிசி வண்டிக்கு ஹீட் இருக்குது, தப்பு கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ கொடுக்குறதுல நிறைய பேர் ஹீட்டிங் இஷ்யூன்னு சொல்கிறீங்க. சரி, நான் இந்த டிராஃபிக் முடிச்சுட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். போகலாமா? வலி ஹெல்மெட் ப்ளஸ் பண்ண காற்று கேட்கும். இந்த ஒரு இதாக செஞ்சு யோவா, கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு மினி சூப்பர் பைக் ஓட்டுற மாதிரியே இருக்குங்க. சத்தமே இல்லாமல் அந்த ரிஃபைன்மெண்ட் லெவலுக்கு டேம் சரி இருக்குங்க. அப்படியே ஒரு நம்ம ஜோரெல்லாம் பார்த்தீங்கன்னா கணீர்னு ஒரு ராக்கெட் லான்ச் மாதிரி இருக்கும். இதில் வந்து அப்படியே அந்த மிசைல். ஓ மை காட் சிக்னல். ஸோ ஃபஸ்ட் நான் மொபைல் ஹோல்டர் தான் நான் போட போகிறேங்க இந்த வண்டிக்கு. மொபைல் ஹோல்டர் போட்டு நாளைக்கே வீடியோக்கு பேர் வச்சுருவேன். பேர் வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. செம்மையான ஒரு ஹெக்ஸியான ஒரு ஹாட்டாக ஒரு பேர் வைக்க வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி வைக்கணும்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் பார்ப்போம். கமான் டியூக். இல்லை இப்போதைக்கு வந்து இது பேர் தாரா கமான். அப்பா ஹெல்மெட்டை ஃபஸ்ட்டு மாற்றணும்யா. தாரா இவ்வளோ ஸ்பீடில் வேணாம், கமான். ஐயோ பிரிட்ஜில் இவ்வளோ நட்டில் அடிக்கிறது பார்த்தாலும் பக்குன்னு இருக்குது. ரீசெண்டாக எனக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கோங்க. அந்த வீடியோ நான் வந்து கொஞ்சம் டிலேயாக போடுறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து நம்ம ஒரு சில பேர் பிடிச்சவங்க மட்டும் தான் வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ப்ளஸ் வீட்டிலலாம் வந்து அது தெரிஞ்சது கொஞ்சம் கொலை பண்ணிடுவாங்க. ஸோ வீட்டில் கொஞ்சம் காம் டவுன் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த சம்பவம் என்ன நான் போடுறேன். ஓகே? செம்ம லைட் வெயிட்டுங்க. நைட்னா இந்த வண்டியை எடுத்துகிட்டு போகிறேன்னா பிரச்சனை என்னென்னா, பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன். அசால்ட்டாக இப்போ ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஜோரோ ஸ்கூட்டி தான் யூஸ் பண்ணிட்டுருப்பேன். நம்ம டியோ ஜோரோ தான் யூஸ் பண்ணிட்டுருப்பேன். ஸோ டியோ ஓட்டுற மாதிரி இதை நான் அசால்ட்டாக ஓட்டிகிட்ருக்கேங்க. லெஃப்ட் ரைட்லாம் லைக் கீ போட்டோடனே பட்டன் லெஃப்ட் டர்ன் பண்ணிட வேண்டியது, கீ போட்டு ரைட் டர்ன் பண்ணிட வேண்டியது அந்த மாதிரி. ஆனால் ஜோரெல்லாம் பார்த்தீங்கன்னா கீ போட்டு லெஃப்டில் பார்த்து பொறுமையாக தள்ளிட்டு அப்புறம் தான் மூவ் பண்ணணும். இது ரொம்ப பூச்சி ஹேண்ட்லிங். இது வருங்க
பெட்ரோல் மட்டும் தான் ஒரே கன்சர்ன். அது மட்டும் வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டால் மேட்ரே கிடையாது. அது நம்ம ஜோரோக்கு போட்டு போட்டு பழகிடுச்சு. இந்த ரேஸ்க்கெலாம் இழுத்து ஓட்டுறல ஜோரோவில் கிளியும் சமையரில் பார்க்குறதுக்கானா கமான் தாரா. சார் ஸ்டார்டிங்கே தாரான்னு கூப்பிட்டுருக்கலாமோ. அப்போல்லாம் டியூக் 390 கொடுத்துட்டா ஒன்றும் பேர் வைக்கலைங்க. இப்போதைக்கு தான் தாரான் தான் வச்சுருக்கேன். ஸோ அப்படின்னு தரல. ஆமாம், ஆங்கிள் நல்லா இருக்கு. நான் பாட்டு செக் பண்ண நான் பாட்டு லாக் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நல்லா தான் இருக்குது. இந்த சென்சார் எங்கே தான் பிடிக்குதுன்னு தெரில, கரெக்டாக அடிக்கடி மாறிட்டே இருக்குங்க. ஏன்டா எனக்கு ஏன்டா இது அடிக்கிறேன்? டியூக் 390 ஃபேன்ஸ்க்கு மொரட்டு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சோலே தாரா கமான் தாரா. வெயிலுக்கு இப்படி ஓட்டினா தாங்க உடம்புல காற்றுல இறங்குது. அப்படியே சுளுன்னு இருக்குங்க. நல்லா இருக்கு. ஓகே, ஃபோன் எடுத்து உள்ள வச்சு 2 தான் இப்போ. இல்லை தம்பி, நீங்கள் ஆர்டர் அடித்தோன்னே நான் நிற்கிறதுக்கு நான் இப்போ குட்டி பையனா என்ன, நம்மகிட்ட தாரா இருக்குடா. செம்ம டார்க்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி டார்க்லாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் இந்த வண்டியில் வந்து ரியாக்ட் பண்ணும்போது. ஐ மீன் ஆக்சலரேஷன் குயிக்காக நடக்கும்போதுங்க அவ்வளோ சீன் பட வரும்ல. இல்லைங்க, இந்த வண்டி எடுத்ததுலேருந்தே ரொம்ப ஹாப்பியாக இருக்க ஓட்டுறதுக்கு. ஸோ ஆனாலும் வந்து எனக்கு நிறைய வாட்டி இந்த வண்டியில் வீலிங்காக இருக்குங்க. வீலிங்னா ஃப்ரண்ட் வீல் அப்படியே பார்ப்போமோ. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் இல்லை. ஸோ ஒரே அட்வான்டேஜ் எனக்கு என்னென்னா, நான் ஹைட்டாக இருக்குனால பிடிச்சி அமுத்திடுவேன். ஃப்ரண்ட் இது அப்படியே பிடிச்சி அமுத்தி ஒரு கால் கீழே வச்சிருவேன். மோஸ்ட்லி அந்த ரன்னிங் ஷாட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா கூட கால் கீழே வச்சுருப்பேன். ஸோ பாப்பா ஆயிரும் நம்ம பட்டுன்னு ஆக்சிலரேஷன் கொடுக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். லைட்டாக ஸ்லிப் ஆச்சுன்னா கூட உயிருக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா நம்ம ஓடுற இம்பேக்ட் அப்படி தான். ஐ மீன் மோதுற இம்பேக்ட் அப்படி தான். வண்டிக்கு எதாவது ஆச்சுன்னா கஷ்டமாயிரும்ல. ஏன்னா டாமி ஒன்றுமே ரெடி பண்ணாமல் வச்சுருக்கேன். ஜோரோக்கு இப்போ செலவு, இந்த வண்டிக்கு வர தரா போலாமா? தாரா கமான். இதுதான் அந்த வண்டியில் பிடிச்சது. அழகாக அசால்ட்டாக கட் போட்டு ஏறிட்டு போயிட்டே இருக்கலாம். ப்ளஸ் ஜோரோவில் ஒன்றும் டிஸ்அட்வான்டேஜ், சத்தம் இருக்கனால எல்லோரும் கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பாங்க. அது அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. சரி வாங்க, நம்ம எதுக்கு போகிறோன்னா ரைடிங் கேஸ் கொடுக்க போகிறோங்க. 1.5 மாதம் முன்னாடி 3 மாதம் முன்னாடி எனக்கு தெரிஞ்ச அவர் நம்மளுக்கு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் ரைடிங். அவருக்கு இத்தனைக்கும் அவர் கிளப் ரைடு இருந்துச்சு. ஆனால் வந்து பரவாயில்லடா, நீ லாங் எடுத்துகிட்டு போ, சேஃப்டி தான் முக்கியம். நான் ஷார்ட் மேனேஜ் கூட பண்ணிப்பேன், நீ கிடச்சி நீ எடுத்துகிட்டு போ. ப்ளஸ் எங்களுக்கு வந்து ஒரு தூணாக இருந்தது. நான் எந்த அளவுக்கு வந்து ஜாக்கு ராபின் ப்ரோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து விளாகில் சொல்ல, இத்தனைக்கும் நிறைய பேர் வந்து அடுத்தவங்க மோட்டோ விளாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் நாங்கள் ஒரு யூடியூபர்ஸாக பழகலைல்ல. ஸோ அதோட ஒரு வேறு லெவல், நெக்ஸ்ட் லெவல் ஒரு பாண்ட் எங்கள் 3 பேருக்கும். ப்ளஸ் எல்லாருக்கும் வந்து எங்கள் கேங்கில் ஒரு கேங்குன்னு சொல்ல மாட்டேன், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்னா ராபின் ப்ரோ மட்டும்தான். ராபின் ப்ரோ வைத்தியனா அந்த மாதிரிலாம். ஸோ ராபின் ப்ரோ அது வந்து ரொம்ப பிளேஸ் மேஜர் ரோல். ஏன்னா மும்பை ரைடு ப்ளஸ் என்னென்னா முன்னாடிலேருந்து நம்ம கூட ரைடு வந்துட்டுருக்காருல. ஸோ ரைடு பொறுத்த வரைக்கும் ராபின் ப்ரோ பிளேஸை தூண் மாதிரி நம்மளுக்கு. ஸோ அவர் ஏதாவது ஒரு ஹெல்ப்னா அவர் தான் தலைமை தாங்குறது. சின்ராசு மாதிரி எங்களை வந்து தலைமை தாங்குவார். நாங்கள் எல்லாம் ஃபன்னும் பண்ணிவிட்டு அவர் மேலே பழி தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து ஏன் மீட் பண்ண போகிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பரவாயில்ல, அதுவும் சொல்லிடுறேன். சீக்கிரம் எல்லாருமே சேர்ந்து ஒரு ரைடு வர போகிறோம்னு நினைக்கிறேன். போயிடுவோம். ஸோ அதனால தான் அது எல்லாம் எதுவுமே வெளியே சொல்லாமல் இருக்கேன். ஸோ சொன்னால் வந்து கேன்சல் ஆகிடுச்சு, ரொம்ப மன கஷ்டமாயிடும். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து 1 வருஷம் கழித்து மீட் பண்ணி ரைட் போகிறோமா, மீட்டிங் நடக்குது, ரைட் போகிறோமா. ஸோ அதனால் வந்து எதுவும் டிசப்பாயின்மெண்ட்ஸ் எதுவும் மொக்களை எதுவும் வாங்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால் அதான். ப்ளஸ் ஜோரோவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் வர பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டயர் ரொம்ப நல்லா இருக்குங்க.
நாளைக்கு ஜாக்கிட்ட தான் கரெக்டாக கேட்கணும். ஜாக்கே ஒழுங்காக பார்த்து டயர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கணும். ஏதோ அது டியூக் ஸ்பெஷலிஸ்ட். அது என்ன இருந்தாலும் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டை வந்து கொடுத்தாலே வந்து ரோபோட் சிட்டி ரோபோட் மாதிரி கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான். இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவனா நாளைக்கு கேட்கணும், ஜாக்கே இந்த பாரு வண்டி டயர் நல்லா இருக்கா, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் புஷ் பண்ணணும். இப்போ வெறும் ஃப்ரண்ட்டு இது பேட் மட்டும் ரொம்ப வீக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ மீன் பிரேக்கே சுத்தமாக இல்லை ஃப்ரண்ட்டில், அது மட்டும் செக் பண்ணணும். மற்றதெல்லாம் கூல் தான். சரி ஓகே வாங்க, நான் அப்போ அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். இந்த ஸ்பீடோமீட்டர் பார்த்துட்டு அப்படியே நானும் பேன் விட்டுறேன்னா ஸோ உங்களுக்கும் நல்லா இருக்குல்ல. ஆமாம், நைட் ரைட்னா செம்மையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எல்லாருமே. இது ஹிமாலயன்லாம் நைட் ரைடில் கிளாஸி அடிச்சிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. அதுவும் இந்த ஆர்பிஎம் வந்து கிளிக் ஆகும்போது 6000 ரெட் கலர் ஆகுதா, அது பாருங்க பா செம்மையாக இருக்குது அது பார்க்குறதுக்கே. சரி கைஸ் வாங்க, அப்போ அங்கே வந்து கொஞ்சம் பண்ணுறேன். ஹாரன் மாற்றணும் அப்படா. இந்த மாதிரி அக்ரெசிவ் ரைடிங்க்கு ஹாரன் பிரேக் கூட வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இன்ஜின் பிரேக்கிங்லாம் இருக்குல்ல, கட் அடித்து ஓட்டுறதுக்கு நான் சொல்கிறேங்க. ஸ்ட்ரீட்ஸ் வச்சு ஓட்டுறதுக்கு இன்ஜின் பிரேக்கிங் வேலைக்கு ஆகுதுங்க. ஏன்னா அப்போ இது பண்ணி ஓட்டுறதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்கியா. சரி ஓகே வாங்க. ஆனால் சரியான மைலேஜ் தலை, சத்தியமாக தலை. அன்றைக்கி ஒரு 400 தான் போட்டேன்னு நினைக்கிறேன். 480 போட்டேன்லாம் அன்றைக்கி ஈஸியாக போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நைட்டு வெளியே சுற்றிட்டு வந்தேன். இப்போ ரெட்டேரி வரைக்கும் வந்துட்டேன். சரியான மைலேஜுங்க, மகமான மைலேஜ். அதை எப்படி கேல்குலேட் பண்ண அதுவும் கற்றுக்கிறேன். ஏதோ ரீசெட் பட்டன் எங்கேயோ இருக்குது, அது எங்கேன்னு தெரில. வண்டி ஆனால் இப்போ கிளாஸியாக இருக்குங்க. ஒரு டீட்டெயிலிங் சீக்கிரம் கொடுக்கணும், கொஞ்சம் வேலை டைட்டாக போயிட்டுருக்கேன். சரி நாங்கள் போய் கண்டினியூ பண்ணுறோம். ரொம்ப நேரமாக சொல்லிகிட்டு இருக்கேன்ல. ப்ரோ கீழே வந்துட்டேன். ஆமாங்க ப்ரோ, சர்ப்ரைஸ். நேரில் வந்து பாருங்க. பார்த்தீங்களா? எப்படி BS4 இன்னும் வாங்கி ஒரு வாரம் இருக்கும். ஃப்ரெண்டு கொடுத்தான், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே சொல்லிட்டேன். வீட்டில் திட்டுற வரைக்கும் வச்சுருக்க வேண்டியதுதான். ஆமாம், வேற நினச்சிங்க. ஓட்டி பாருங்க. ப்ரோ கிஃப்ட் ப்ரோ. ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் வீக்காக இருக்கும், மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் நம்ம ஸ்கூட்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப லைட் வெயிட். நீங்கள் டாமில் விட்டு டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. வீலிங் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் என் வண்டி ஓட்டுறாருயா. நம்ம ஜோரோ கூட வந்து ஓட்டவே இல்லை. இத்தனைக்கும் நம்ம ஜோரோ அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஓட்டினதே கிடையாது. அவர் கெஃபே ரேசர் ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஆமாங்க ஓட்டினதே கிடையாதுங்க. ஓட்டுறேன்னு சொல்லிட்டு ஓட்டவே மாட்டார். இது கொடுத்து வந்துட்டார். ரொம்ப பெருமையாக இருக்குது தெரியுமா. நான் அந்த பக்கம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இருக்கு? சொல்லுங்கள், எதை குறை சொல்வீங்களே. ப்ரோ ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்துட்டான் ப்ரோ. அவன் யூஸ் பண்ணுறது இல்லை, சரி அதனால் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான். என் வீட்டில் திட்டாத வரைக்கும் நல்லது. பார்க்கிங் தானே பிரச்சனையாக இருக்குது ப்ரோ. ஜோரோவும் காருக்கு நடுவில் விட்டுட்ருக்கேன். ஆனால் ஆசியாரில் கொடுத்தா வேணான்னு சொல்லுவீங்களா? செம்மையாக இருக்குல்ல இது. ஸ்கூட்டி ஓட்டுற மதன் இருக்காண்ணா. அதே தான் ஜிடிக்கும் அதே தான் எனக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சது. டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆச்சு. நம்ம ஜோரோக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இது என்ன எப்படி சொல்லுது, இம்பார்ட்டண்டான அப்கிரேட் வந்து வாங்கியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத செலவு. ஆனாலும் வந்து உங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரீம் மாதிரி அது அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஜோரோக்கு ஒரு அடையாளமே க்ரியேட் பண்ணி கொடுக்க போகுது இது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 6800 ஆனால் நான் ஒரு கன்சிடரபிள் ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து மடியில் வச்சுருக்கேன். கோப்ரோவில் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து
ஸ்பெஷலாக காட்டுன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வாங்க அப்படியே போகலாம். காற்று சத்தம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிரிட்ஜில் போய் நான் அப்படியே வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, ஏன்னா இப்போ தான் ரொம்ப நேரம் கொஞ்சம் ஓப்பன் ஸ்ட்ரெச் மாட்டிருக்கு. கமான் 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 போடு. ஐயோ சார், இந்த வண்டியில் ஃப்ளாஷ் இருந்தாங்க யூஸ் பண்ணுறேன். ஃப்ளாஷ் இருந்தால் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. போடுறா தாரா. ஆனால் செம்ம இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சுங்க. மைலேஜ் ஒன்றும் லோ ஃபியூல்னே காட்டல பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ப்ளஸ் என்னோட அண்ணனே அதான் ராபின் ப்ரோ சொல்கிறேன், ராபின் ப்ரோக்கே ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அவரே வாங்கி வந்து அதுக்கப்புறம் கடைக்கெலாம் போனால் அவரே ஓட்டினார். ஸோ அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகிட்டார். ஏன்னா டாமின் அந்தளவுக்கு வெயிட் ஓட்டிகிட்டு இருக்கும்போது சடனாக லைட் வெயிட் ப்ளஸ் ஹெவி பவர் கொடுக்கும்போது அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதான் கைஸ், நான் இது அப்படியே நான் வீட்டுக்கு போய்க்கிறேன். நாளைக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக வீடியோ சந்திப்போம். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் இப்படி இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாபிளே அவ்வளோ பாருங்கள், இதுக்காச்சும் அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன கண்டென்ட் வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, ப்ளஸ் உங்களை மாதிரி யாராச்சும் இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ராபின் ஒரு அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு தேவைன்னா கூட வந்து அவங்களுக்கு தேவைன்னா கூட நம்ம கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அவங்க ஃப்ரெண்டு கூட்டு போய் ஒரு சின்ன ஒரு ட்ரீட் வச்சு ஒரு பாண்டை மெயின்டைன் பண்ணிங்க, ஹாப்பினஸாக இருந்துக்கோங்க, சந்தோஷமாக இருந்துக்கோங்க. பை பை பை. ரொம்ப வளர தெரிஞ்சதில்ல. பை கைஸ், லவ் யூ, டேக் கேர், பை 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 பை.